தமிழுக்கு என்ன தட்டுப்பாடு, ஒரு வயசு இருக்கு முறுக்கு போடு மெட்டு போடு, நீ மெட்டு போடு நீ மெட்டு பாடு. எத்தனை எத்தனை சபைகள் கண்டோம், அத்தனையும் தீயே வச்சு திஷ்டியை சுத்தி போடு, சுத்தி போடு திஷ்டியை சுத்தி போடு. துந்துதும் துந்தும் 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 தும்புது தும்புதுந்து தும்பு தூது துது தூம்புதுப்பு தூம்புதுப்பு துந்துதூது. எத்தனை எத்தனை சபைகள் கண்டோம், அத்தனையும் தீயை வச்சு திஷ்டியை சுத்தி போடு, நல்ல சுத்தி போடு. தங்கமே தமிழுக்கு என்ன தட்டுப்பாடு, ஒரு வயசு இருக்கு முறுக்கு இருக்கு மெட்டு போடு, மெட்டு போடு நீ மெட்டு பாடு. எத்தனை எத்தனை சபைகள் கண்டோம், அத்தனை சபையிலே திஷ்டியை சுத்தி போடு, திஷ்டியை சுத்தி போடு. இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ஒன்றிய தலைவர் அப்படியே ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த காரு செய்கிறவங்க, பைக்கு கண்டுபிடிக்கிறவங்க, அந்த மெக்கானிக்குக்காரங்க, கரண்ட் தயார் பண்ண கூடியவங்க, எலக்ட்ரிக்ஸ்காரங்க எல்லாம் மொத்தமாக உள்ளே வந்துட்டாங்க. ஒன்றிய தலைவரை பார்த்த உடனே, ஐயா இப்போ தான் வேலைப்பாடு நல்லா போய்கிட்டு இருக்கு, அடுத்து வேலைகள் வந்து நல்லா போகும். அந்த எலக்ட்ரிக் பெட்டியில் கரண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கரண்ட்டுனால தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணணும், எல்லாம் தயார் பண்ணிட்டேன். நீங்கள் சில டிசைன் கொடுக்கறது, கலர் கொடுக்கறது, காம்பினேஷன் கொடுக்கறது, அது நீங்கள் வந்து தான் கொடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு. தெற்க 100 மைல், வடக்க 100 மைல், கிழக்க 100 மைல், மேற்க 100 மைலுன்ட்டு அப்படியே பெருவி போய்கிட்டு இருக்கு. சனங்க கூட்டம் தாங்க முடியலை, அவ்வளவு சனங்க ரொம்ப அதிகமாகிருச்சு. அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் ரோடு சிமெண்ட் ரோடை போட்டுருங்க. சிமெண்ட்டு தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல, நல்ல சிமெண்ட் ரோடை தெற்க 100 மைல், வடக்க 100 மைல், மேற்க 100 மைல், கிழக்க 100 மைலுன்னு சிமெண்ட் ரோடை நல்ல ஸ்ட்ராங்காக போட்டுருங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. சரி ரைட்டு, அது மாதிரி உங்கள் கட்டளைப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கொத்தனார், சித்தாளுங்க, கட்டட தொழில்காரங்க பேசுகிறாங்க. ஐயா இந்த மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வேலை கொடுக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படிங்காப்புல. சரி ரைட்டு, வேலையை கண்டினியூ பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்படிங்காப்புல. அதனால் இதெல்லாம் முடித்த பிறகு நான் கலர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வரேன் அப்படின்ட்டு வராப்புல. சரி ரைட்டு. வந்தவொடனே ஐயா கலரு பிளாஸ்டிக் கவரை கண்டுபிடிக்க சொன்னீங்க, கருப்பு, சோப்பு, ஊதா, புழுன்ட்டு எல்லா கலரு சர்வத்தால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்காப்புல. சரி கொண்டு வந்து தலைவர், அந்த மெக்கானிக்கு எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து நல்லா தெரியுது, நல்லா ஸ்டிக்காக கலரை போட்டிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி நல்லா கலருக்கு அந்தந்த கலருக்கு தகுந்தாப்புல வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பரவாயில்லையே, அவளை போன சிரமத்தில் தலைமுறையில் நீங்கள் ஆர்டர் விட்டீங்க, கட்டளை விட்டீங்க, நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்காப்புல. அப்படியே வந்து மெக்கானிக்காரங்க அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஐயா பஸ்ஸு எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டோம், என்ன இன்ஜின் வந்து தான் உள்ளே வைக்கணும் அப்படிங்காப்புல. சரி ரைட்டு. பிளஸரை ஒரே இடத்துல வந்து அப்படியே வச்சுட்டாங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூட்டி சேர்ந்து பேசணும், தலைவரை வந்து அலைய விடக்கூடாது அப்படின்ட்டு பேசி வச்சுட்டாங்க. அப்படியே வந்து வச்ச உடனே இதோட பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறேங்க. இது 66வது ஜென்ரேஷன் தலைமுறையில், 76வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். அதனால் வந்து பார்க்காரு. பார்த்து முடிஞ்ச உடனே, இனிமேல் நீங்கள் வந்து சில்வரில் வந்து கிளீட் போடுங்க, அந்த கிளீட் தான் இருக்கிறேன். ஓ சில்வர் கண்டுபிடிச்ச வாங்கய்யா, சரி அப்படிங்காப்புல. சில்வரில் வந்து நீங்கள் கிளீட் போடுங்க, பைக்குக்கு, காருக்கு, ப்ளஸருக்கு எல்லாத்துக்கும் சில்வர் கிளீட்டை போட்டு விடுங்க. நல்லா வந்து சில்வரில் வந்து போய்கிட்டு இருக்கட்டும். இப்போதைக்கு வேண்டாம், எல்லாம் செட் பண்ணி வச்சு அந்த மோட்ரு கட்டு உள்ளே போட்டு இன்ஜினை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் விடுங்க. இந்த ஜென்மத்தை தலைமுறையில் எல்லாம் வந்து சிமெண்ட் ரோடு வந்து ஃபுல்லாக போடட்டும். ஆமாம், கொத்தனார்கள் வேலையை ஆரம்பிக்கட்டும். இது முடிஞ்ச பிறகு எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து நம்மளுடைய இதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல.
சரி ரைட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் உள்ளே இன்ஜின் போட்டு மோட்டர் கிட்ட போட்டு ரெடி பண்ணிவிட்டு வண்டிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் ஐயா. இந்த தலைமுறையில் இல்லை, அடுத்த சென்மத்தை தலைமுறையில் ஏதோ கொஞ்சம் நாங்கள் வாகனத்தை ரெடி பண்ணிடுறோம், பைக்கை ரெடி பண்ணிடுறோம், கரண்ட்டை வந்து அப்படியே போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஊருக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஊருக்காரன் ஒருத்தன் சொல்கிறான், ஐயா தலைவருக்கு இப்படி விதவிதமாக நல்ல கற்பனைகள் வருது, நல்ல ஊரே வந்து அப்படியே வந்து மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பூதிப்பாக இருக்கிறேன், ஜனங்கள் சொல்லாங்க ரொம்ப சந்தோஷமாக பூதிப்பாக நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சட்டத்தை போடுறது நல்லாயிருக்கு. நான் வந்து பேச்சை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நான் உன்னியமாக நல்லா பழகி பேசிட்டேன். ஏன்னா வந்து நான் பப்ளிக்கில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் வந்துடு, எவனாவது வந்து டார்ச்சல் பண்ணுவான் என்ன எடுக்கிறேன்ட்டு. அதனால் முடித்துக்கொள்கிறேன். தப்பு தவறு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனை எடுத்து மன்னிச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்படியே அமைக்கிறங்க. என்றும் உங்கள் விருப்பத்தோடு, உங்கள் சாய்ஸோடு, உங்கள் மனசோடு, உங்கள் குணத்தோடு, உங்கள் குணம் ஈடுபாடு செயலை பொறுத்து உங்களோடு இணைஞ்சு வருவோம். சம்மதம் எல்லாருமே நீங்கள் பார்க்கணும். இதோடு முடித்து கொடுக்குறேன். 76வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜனங்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. வீடியோ வந்து நிறையா பேருக்கு அப்படியே போக மாட்டேங்க. அதில் 8 பேர் 10 பேர் வந்து அதையெல்லாம் பிடிச்சி வச்சு லாக் வச்சு பூட்டிடுறாங்க. அந்த மாதிரி கெட்ட தீய சக்திலாம் நமக்கு வந்து வேண்டாம். எல்லாம் பெருந்தன்மையாக எல்லா உலகத்துக்கும் உலகம் ஃபுல்லாக பார்க்கணும். உலகத்தூதுவரும் மொழிகளை எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் இந்த கதையும் உலகம் முழுவதும் எடுத்து சொல்லணும். இதோடு நான் வந்து முடித்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், எல்லாரும் வாழ்க வளமுடன். என்னுடைய ப்ரோக்ராமை முடித்து கொள்கிறேன். தேங்க்ஸு, நன்றி. என்றும் உங்கள் அன்போடு, என்றும் உங்கள் வாழ்க்கையோடு, என்றும் உங்கள் சந்தோஷத்தோடு, நல்ல கொள்கை, நல்ல விதிமுறைகள், நல்ல செயல்பாட்டை தூய்மையான மனசோடு செயல்படக்கூடியவங்களுக்கு உங்களோடு சேர்ந்து நான் வந்துக்கிட்டே இருப்பேன். முடித்துக்கொள்கிறேன். எனது பேர் எம் பாலசுப்ரமணியன். வீடு தெரிஞ்சால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இருக்க இடத்துல மேட்ச் பண்ணி இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.